உங்களுக்கு என்னாச்சு? ஒரு பூங்காவனம் புது மனம். யாரா அது இந்த டைம்ல லிஃப்ட் கேக்குறது? என்னாச்சு ப்ரோ? லிஃப்ட் கிடைக்குமா ப்ரோ? லிஃப்டா? இந்த டைம்ல லிஃப்டா? எங்க ப்ரோ இறக்கி விடணும்? டேய் அந்த 4 முக்கில் மட்டும் இறக்கி விட்டுருங்க ப்ரோ. சரி வாங்க ப்ரோ ஏறிக்கோங்க. சே பாவங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணாதாங்க நமக்கு 4 புண்ணியம் கிடைக்கும். போலாமா ப்ரோ? போலாம் ப்ரோ. நடு ராத்திரி 12 மணிக்கு இங்கே என்ன ப்ரோ பண்ணுறீங்க? நான் எப்பவும் இங்கே தான் இருப்பேன் ப்ரோ. எப்பவும் இங்கே தான் இருப்பீங்களா? நான் டெய்லி இப்படி தான் வேலை விட்டு வருவேனே, உங்களை பார்த்ததே இல்லையே. ஆனால் நான் உங்களை பார்த்துருக்கேன் ப்ரோ. ஓ அப்படியா? சரி ப்ரோ சரி ப்ரோ. உங்கள்கிட்ட ஒன்று நான் சொல்லுவா ப்ரோ? சொல்லுங்கள் ப்ரோ. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ்? சரி விடுங்க ப்ரோ, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் இருக்கேன் ப்ரோ, நான் இருக்கேன். அதெல்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரோ, எல்லாம் நடக்கிறது தானே. ப்ரோ இதான் என் வீடு. ஓ வீடு வந்துருச்சா? ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ, இறங்கிக்கோங்க. ஓகே. இப்போவுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு மனசு உண்டுங்க. நைட்டு 12 மணிக்கு எனக்கு உதவி பண்ணுங்கிற மனப்பான்மை வருது, என்னத்த சொல்ல. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சரி ப்ரோ, பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஓகே ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் இருக்கேன் உங்களுக்கு. நான் இருக்கேன். சரி ப்ரோ போயிட்டு வாங்க. ஓகே ப்ரோ. நம்ம போவோம். நம்மடி ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டோம். 4 பேருக்கு உதவி செஞ்சாதான் இப்போ நல்ல தூக்கமே வருது. என்ன பண்ணது, நம்ம மனசு அப்படி. போவோம். 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலியா? இது அவன்ல. ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க ப்ரோ. ஓகே, நான் இருக்கேன் உங்களுக்கு. நான் இருக்கேன். பேய் கூடையாடா இவ்வளோ நேரம் வசனம்லாம் பேசிகிட்டு இருந்தோம். ஆத்தாடி ஓடுறா ஓடுறா. டேய் மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள, டேய் மாப்பிள்ள மாப்பிள்ள. டேய் இப்போ நான் வரும்போது ஒருத்தர் லிஃப்ட் கேட்டான்டா. அப்புறம் பார்த்தா வெளியில கண்ணீர் எஞ்சின்னு போட்டிருக்கு. வந்தது பேய்டா. சும்மா ராத்திரி நேரத்தில் ஏதாவது பேசிட்டு இருக்காதவா, வந்து உட்காந்து சீட்டு கட்டலாடி. டேய் நான் சொல்றதை நம்புங்கடா. டேய் தூங்காம இருந்தா இதாண்டா பிரச்சனை, வாடா உட்காது வா. இவனுங்க வேற நம்ப மாட்டாங்களே. நீங்களாம் நேரில் பார்த்தா தான்டா தெரியும் உங்களுக்கு. இந்தா அப்படி 2 1 அடைச்சா அவ்வளோதான். என்னடா இது? சாரி முடிஞ்சு. இந்த அப்படி இப்படி சீட்டு பிடி சீட்டு பிடி. அட என்னப்பா இது, கரண்ட் போயிடுச்சு. சரி விடு விடு, கரண்ட் இப்போ போகும், நாளைக்கு வரும். இந்த அப்படி நம்மளே என்னைக்காவது என்ன விளையாடுறோம், கரண்ட் போகணுமா? சீட்டை பிடி, அப்படியே நடிக்காத. இந்த அப்படி. அட போங்கடா, கரண்ட் வந்ததுக்கப்புறம் விளையாடலாம்டா. என்னடா யாரும் அழுகுற மாதிரி சவுண்டு கேக்கு. யாரு யாரு? எதுக்கு எடுத்தாலும் என்னவே மாட்டி விடுங்க. அங்க பாரு நிக்கிறா. என்னதுடா அது? சரிடா. அண்ணா அண்ணா உங்களுக்கு என்னாச்சு அண்ணா? அண்ணா அண்ணா உங்களுக்கு என்னாச்சு? அண்ணா எந்திரிங்க. நீ வேண்டாம்டா வாடா. வேண்டாம்டா வாடா. டேய் சொன்னா கேளுடா. வாடா. டேய் எனக்கு முட்டாய் தான் வாங்கி கொடுத்திருக்காருடா. வாடா வாடா ஓடி. அண்ணா அண்ணா வாடா. அண்ணா ஓடு ஓடு. இது வேற. டேய் மாப்ள வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. என்னடா நீ இந்த வண்டியை வச்சு எப்படா போயிட்டு தப்பிக்கணும்னு நினைக்க? நான் என்ன பண்றது? ஐயோ என்னடா செய்ய உன்னை வச்சுட்டு, என்ன ஏதாவது பாதுடா இறங்கி. சரி நீ உள்ளே உட்காந்து, நான் பாத்துக்கிறேன். உடப்பண்டி வேலையை காமிச்சிட்டோய். இதால ஏன் மானம் போகுது. இருடா பண்றேன். நல்லா தானே இருக்கு. பஞ்சர் 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 பஞ்சர். அண்ணா அண்ணே அண்ணே சொல்லுங்க தம்பி. பஞ்சர் கார் பஞ்சர் பார்ப்பீங்களாண்ணே? பஞ்சர் பஞ்சருங்க. நம்ம கார் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு நின்றுச்சுண்ணே, ஏதாவது பாருங்கண்ணே. நவுண்டு போங்க. என்ன ஒரு விகாரமான ஆளா இருக்கும்.
பழைய இன்ஜினா தம்பி? இல்லை நான் இப்போ தான் ஷோரூம்லேருந்து எட்டு வரேன். ஓட்டண்ணா வண்டியை பார்த்தாலே தெரியல, டக்குன்னு முடிச்சு விடியா. பழைய இன்ஜினு ஒரு 15,000 ரூபா கொடு தம்பி, உடனே ரிப்பேர் பார்த்துரும். எது 15,000மா? 15,000க்கு நான் எங்கடா போவேன்? டேய் கடைக்கு நீ ஓனரா நான் ஓனராடா? 15,000 இருக்கா? இந்த மகம் வேற மாட்டி இருக்கணும். பொண்டாட்டிக்கு வளகாப்பு ஒரு 3,000 ரூபா, வீட்டு வாடகை ஒரு 2,000 ரூபா, பயலுக்கு சம்பளம் ஒரு 3,000 ரூபா. தம்பி ஒரு 30,000 ரூபா கொடுப்பா, வண்டியை சரி பண்ணிடுவோம். எது 30,000மா? இப்போ என்ன பண்ணுறது? 30,000க்கு நான் எங்கடா போவேன்? அடங்கொய்யால சாவி காடை இந்த அக்கா போரு, சாவியை போட்டு வீட்டுக்கு போகும். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தம்பி உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், ஒரு 10,000 ரூபா கூட சரி பண்ணிடலாம். வண்டியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீ வேற. சரி தம்பி ஒரு 500 ரூபாயாவது கொடுத்துட்டு போ. போங்கடா டேய். டே ஒரு 10 ரூபா கொடுறா. டே ஒரு சிகரெட்டுக்காவது காசு கொடுத்துட்டு போல, கஞ்சா பிஸ்தாரி. டே A few minutes later. அலுமாடோலுமா இசாலக்கடி மாலுமா தேச்சி கலீஜின். டேய் மாப்ள அங்க போறா. அங்க பாருடா பேய்டா. டேய் இப்போ என்னடா பண்றது? டேய் சீட் பெல்ட் எடுத்து போடுறா. டேய் மாப்பிள்ள, என்னடா பண்ற? டேய் நீ தான்டா வெளிய எடுத்து போட சொன்ன. உனக்கு போடுறா. சரி மாப்பிள்ள, சரி. அதெல்லாம் வச்சுட்டு டேய் பேய் மேல வண்டி ஏத்துடா. என்னடா சொல்ற? ஏத்துடா வண்டி எடு. இன்னைக்கு பேயா நம்மளான்னு ஒரு வழி பாத்துரும். டேய் வண்டி நிறுத்துறா. டேய் அது பொம்பளை பேய்டா. டேய் அது பாட்டிடா. அது உனக்கு தான் பாட்டி, எனக்கு பியூட்டி.